ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு நான் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் திரும்பி சொல்லணும். ஆனால் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் எல்லோரும் திரும்பி வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்க, அதையே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். கை தட்டுறதெல்லாம் என் நன்மைக்காக இல்லைங்க, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பெற்று உங்கள் செல்லெல்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சி உங்களுடைய ஆயுசில் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வரும்னு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கை தட்டுங்க. இதுக்கு மேலே எதுக்கு சார்னா விட்டுருங்க. இல்லை, நான் ஏன் அமெரிக்கா ஆராய்ச்சின்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்பி தொலைப்பீங்க. இப்போ நானே சொன்னேன்னா போடான்னுவீங்க. ஆனால் எல்லா ஆராய்ச்சியும் அப்படி இல்லைங்க. சில ஆராய்ச்சி உண்மையிலே பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நிறைய டாக்டர்ஸ் அமெரிக்காவில் கூடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்க, மனசை காயப்படுத்தி விட்டார்கள், உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலை, அந்த தனிநபரை உங்களுடைய மூளை மன்னிப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகிற காலம் 8 முதல் 10 மாதங்கள் அப்படின்னு ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா அவரை போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கே நம்ம மூளை 8லேருந்து 10 மாதம் எடுத்துக்குமா அப்படின்னு உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணாங்க. நான் அதையே நம்பலை. 20 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி ஏறும். ஆமாம் சார், தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் மாமனாருக்கும் கொரோனா வந்துச்சு, பாசிட்டிவ். ஃபோன் பண்ணார் ஊர்லேருந்து, மாப்பிள்ளை பாசிட்டிவ் அப்படின்னாரு. அப்பா, ஆனால் அதை காமிச்சிக்க முடியாதுல்ல. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, மெட்ராஸுக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உஷாராயிட்டார். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா பார்க்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. எனக்கு எப்பொழுதுமே புத்தக திருவிழாவில் பேசுவதுன்றது கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா இது ஒரு எலைட் ஆடியன்ஸ், படித்த மேல்தட்டு புத்தகங்களை விரும்பி வாங்குகிற படிக்கிற பழக்கமுள்ள ஒரு மேல்தட்டு மக்களுடைய சபை என்பது முதல் மகிழ்ச்சி. ஏன்னா சில இடத்துல பேச கூப்பிட்டுட்டு நம்மளை பேச வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறாங்க சார். ரசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளருக்கு அதுதான் வேணும், ரசிக்கிறது ரொம்ப முக்கியம். சில இடத்துல ரசிப்பாங்க, ரசிக்கிற மாதிரி நடிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். 3000 பேர் சார் ஒரு அரங்கத்தில், மெட்ராஸில் காமராஜாவில் பேசுனேன். அப்படியே ரொம்ப உச்சி குளிர்ந்துச்சு எனக்கு. 3000 ஆடியன்ஸு. அது பேசி முடித்த உடனே ஒரு பத்திரிக்கையோடைய சில்வர் ஜூப்ளி பேசி முடித்த உடனே அந்த நீங்கள் புத்தகம் கொடுத்தா மாதிரி அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, விலவரசு குக்கர் 5 லிட்ரு. நான் ஸ்கூட்டரில் போனவன். நான் என்ன பண்ணேன், ஸ்கூட்டரில் முன்னால் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு ஆள் கிடுகிடுன்னு ஓடி வந்தார். இந்த சில பேர் இருக்காங்க சார், ஏன்னா நம்ம பேசி முடிச்சோடனே ஓடி வந்து கிட்ட வந்து, சார் நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அது மாதிரி எதாவது சொல்லுவாங்க. அவர் அதுக்கு தான் சொல்ல வராராக்குன்னு அப்படியே நிறுத்திட்டு நின்னேன். கிட்ட வந்து எங்கிட்ட கேட்டார், ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னாரு. நான் நினச்சேன் அந்த ஆள் என்னை வந்து ஒரு மயிலாப்பூருக்கு ஏஜென்ட்டு, அந்த புக்குக்கு ஏஜென்ட்டுன்னு நினச்சி நான் போல இது ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களான்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க பேசினேன் கொடுத்தாங்கன்னு. யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாரு. அவர் தான் நினச்சிக்கினாருங்க ஆர்கனைசர் யார்கிட்டயோ பேசி நான் மட்டும் வாங்கிட்டு போகிறேன்னு. அந்த யார்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் சட்டை போட்டு வாங்கிடுவார். அதுக்காக நம்மக்கிட்ட ரூட்டு கேட்குறாரு. நான் சொன்னேன், இல்லைங்க மேடையில் பேசுனேன். நீங்களா? நான் உள்ளே தானே இருந்தேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருந்திருக்கார், நம்ம பேச்சு கேட்கல. அவர் கவனம் முழுக்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்றதுலேயே இருந்துருக்கு. நான் கிஃப்ட்டு வாங்கணுன்னு பின்னாலே வந்துட்டுருக்கார்.
சில இடத்துல நான் அதெல்லாம் தெளிவாக இருப்பேன். பேச ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணுவேன், மீதி பேரெல்லாம் விட்டுருவேன். இப்போ கூட சைடில் இருக்கிறவங்களாம் உட்காருங்கன்னீங்கள்ல, நிறைய பேர் உட்காரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், நல்லா இருந்தால் உட்காரலாம், இல்லைன்னா போயிடலான்னு. ஏன்னா சென்டரில் உட்காந்து நடுவில் எழுந்து போகிறது பெரிய தொல்லை. அதனால் அவங்க தெளிவாக இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், பேச ஆரம்பித்த உடனே முதல் வரிசையில் இருக்கிற ஒரு 3-4 பேர் மூஞ்சி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன். மாட்டினாங்கன்னு அர்த்தம். மீதி பேரை பற்றி கவலை இல்லை, அவங்கள பார்த்தே பேசின்னு இருப்பேன். சார் ஒரு மீட்டிங்கில் அவங்கள பார்த்தே பேசின்னு இருந்தேன் சார், அதில் ஒருத்தர் உஷாராயிட்டார். இவன் நான் நம்மளை பார்த்தே பேசலாம், நடுவில் எழுந்துக்க முடியாது போல இருக்குதுன்னு டக்குன்னு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பாட்டு இப்படி முடிகிற வரையும் நான் டென்ஷன் ஆகிட்டேன். சார் பேசுகிறவனுக்கு முன் வரிசையில் உட்காந்து யாராவது ஒருத்தர் செல்ஃபோனை இது பண்ணினே இருந்தால் ரொம்ப கஷ்டம். என் பார்வை அங்கேயே போது டிஸ்டர்ப் ஆகுது. மீட்டிங் முடிஞ்சோடனே கீழே வந்து அவர்கிட்ட இங்கே வாங்க, செல்ஃபோன் உங்களுது தான், தப்பு இல்லை, ஆனால் அது வெளியில் போய் பண்ணியிருக்கலாமே, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஏன் சார் நான் பேசி முடிக்கிற வரையும் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. என்ன சார் நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுனுக்கிறேன்னா. ஏன்னா நான் தான் நேரில் பேசுகிறேனே. கட்சியாக ஒன்று சொன்னார் சார், ஆனால் இதில் நீ நல்லா பேசின சார் வேணும். உண்மையான ஒரு சில வாட்ஸ்அப்பில் சில தகவல், நிறைய தகவல் பொய்யா வரும். இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் இருந்து அது உண்மை. ஆனால் ஈராக்கில் ஒரு இடத்துல புத்தக கடை, அதுக்கு பூட்டு கிடையாது, கதவு கிடையாது, ஓப்பன் 24 hours. புத்தக விற்பனை பண்ணுறவங்க நைட்டு வீட்டுக்கு போயிடுவான், அப்படியே விட்டுருவான். அடுத்த நாள் வந்து வியாபாரம் பார்ப்பான். அந்த புத்தக விற்பனையாளர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க பூட்டாமல் போகிறீங்களே, புக்கை எவனாவது திருடிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னானா, புத்தகம் படிப்பவர்கள் திருட மாட்டார்கள், திருடுகிறவர்கள் புத்தகம் படிக்க மாட்டார்கள், முடிஞ்சு போச்சு. ஆக எனக்கு ரொம்ப, நானும் நிறைய மாவட்டத்துக்கு புத்தக திருவிழாவுக்கு போகிறேன் சார். எல்லா இடத்துலையும் நல்ல கூட்டம் வருது, நல்ல கூட்டம் வருது. ஆனால் வாங்கின்னு போகிறாங்களான்னு தான் தெரியல. புக்கு சார் சாதாரணமாக சினிமா வருது சார், பெரிய ஹீரோ கூட கிடையாது, சாதாரண ஹீரோ ஒரு வாரம் ஓட்டுறானுங்க, 50 கோடியை தாண்டியதுன்றான். இப்போ லட்சமாக மக்கள் வராங்க புத்தக திருவிழாவுக்கு. எவ்வளோ புக்கு சேல்ஸ் ஆகுதுன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து இல்லை, திருவிழானா ஏதோ ஒன்று ராட்டினம் இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு. என் ஃப்ரெண்டு படித்தவன் சார், புக் ஃபேர் போனேன்டா வேஸ்ட் அப்படின்னா. நான் கூட பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இவன் எதிர்பார்த்த புத்தகம் இல்லை போல இருக்குது. சொன்னால் நம்ம அது பதிப்பகத்துலேருந்து வாங்கி கொடுக்கலான்னு. என்னடா எதாவது புக்கு இல்லையான்னு, டெல்லி அப்பளம் விற்கவே இல்லைடா அப்படின்ட்டான். ஸோ அவன் வந்து புத்தக திருவிழாக்கு டெல்லி அப்பளத்துக்கு வந்திருக்கான். இப்போ நம்மளே நிறைய பேர், எத்தனை பேர் ரங்கராட்டினம் இருக்கும்னு வந்து ஏமாந்தமோ தெரியாது. புத்தகம் என்பது உண்மையிலேயே வாசிக்க வேண்டும் அல்ல வாங்கணும். என் நண்பன் ஒருத்தர் நல்ல ஒரு கேள்வி கேட்டான், சார் என்ன நீலாம் பேசுகிறவன், உனக்கு புக்கு தேவை, நான் சாதாரணமாக ஆஃபீஸ் போயிட்டு வரேன், உங்கள் புக்கெல்லாம் 200 300 விற்கிதுரா, அது வாங்கணுன்னா கூட 300 வாங்கி நான் படிச்சுட்டேன்னா வேஸ்ட்டு தானேன்றான். ஒரு முறை நான் படிச்சுட்டேன்னா அது எனக்கு வேஸ்ட்டு, வீட்டில் வைக்க முடியாது, அதனால் வாங்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா. நான் சொன்னேன், அப்படி இல்லைடா, நீ குழந்தை இல்லை, புக்கை கிழிக்க போகிறதில்ல, புக்கு வாங்கு, படி, வச்சுக்கிற மாதிரி உனக்கு இன்னொரு வாட்டி படிக்கணுன்னா வச்சுக்கோ. உனக்கு படித்து முடித்த உடனே வேண்டான்னு எதிர்பார்த்தினா ஒரு ரிப்பன் கட்டு, உன்னுடைய நண்பர்கள் பிறந்த நாளுக்கு அதை பரிசாக கொடு, உன்னுடைய உறவினர்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனில் அதை பரிசாக கொடு, அதுக்கு தனியாக காசு வாங்க வேணாம். இன்னொன்று, இந்த புத்தகம் ஒருவன் படித்ததாக மட்டும் இருக்காது, இப்படியே. ஏன்னா எப்படியோ நம்ம அப்படி தான் சார், புக்கு வந்துச்சுனாலே அதை பாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம், படிக்கிறோமோ இல்லையோ. இல்லை, இந்த நவராத்திரி ஜாக்கெட்டு மாதிரி அது யாரும் தைக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா, ரொட்டேஷன்லேயே இருக்கும். யாரும் ஜாக்கெட்டும் தைக்க முடியாது, அதில் வெறும் 50 சென்டிமீட்ரு, கீர்த்தி சுரேஷை தைக்க முடியாது, அதனால் அது ரொட்டேஷன்லேயே இருக்கும். அந்த மாதிரி புக்கை யாருக்காவது கொடு. ஒருவன் வாங்கிய புத்தகம் 10 பேர் படித்தால் அது உண்மையிலேயே நாட்டுக்கு நல்லது. அந்த பழக்கத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக நம்ம சார் என்ன தலைப்பு கேட்டார், மாதேஸ்வரன் சார், புதியன விரும்பு அப்படின்னு சொன்னேன்.
புதியன விரும்பு என்பது பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடியிலே வருவது. மகாகவி பாரதி ஒரு தெளிவான நோக்குடன் இந்த கவிதைகளை எழுதுகிறார்களாம். ஏற்கனவே ஆத்திச்சூடி இருக்குது, அதை அவ்வை அருளியது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எல்லாமே அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இப்படி தான் இருக்கும். பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில் அறம் செய்ய விரும்பு சரி, ஆறுவது சினம்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கான். ரௌத்திரம் பழகுன்னு பாரதி எழுதினான், அச்சம் தவிர் என்று பாரதி எழுதினான். அந்த புதிய ஆத்திச்சூடியில் வருகிற ஒரு வரிதான் புதியன விரும்பு. பாரதிக்கு எல்லாமே புதுசு. இன்று புதிதாய் பிறந்தோம். சார், புத்தர் கிட்ட கேட்குறாங்க வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு. புத்தர் சொல்கிறார், ஒவ்வொரு வினாடியும் புதுமையான வாழ்க்கை வரும், அதனால் நீ வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து வாழ வேண்டும்னு. எதுக்கு புதியன விரும்பு? வாழ்க்கை வளர்ச்சி பெறும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். புத்தகமே பாருங்களேன், மாறி 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 எந்த நிலைக்கு வந்திருக்க பாருங்கள். ஒரு காலத்தில் ஓலைச்சுவடி தான் இருந்தது, நிறைய காணாத போச்சு. நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் நிறைய காணாத போச்சு. தமிழ் தாத்தாவால் கொஞ்சம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடி மறைஞ்சி போச்சு. புதுசாக என்ன வந்தது? அச்சு வடிவத்தில் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்ன புதுசாக வருது? கணினியில் வருது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது, அழிக்கவே முடியாது. ஆக புது புது வடிவம் பெறுவது தான் உண்மையான ஒரு மனித குலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. சார், மனித குலமே அப்படி தானே சார் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. முதல்ல ஆதிவாசியாக தானே இருந்தோம், உடை கிடை ஒன்றும் கிடையாது, குகையில் வாழ்ந்தோம், மரத்துக்கு மரம் தொங்கிட்டு பாஷை இல்லாமல் குரங்குகளாட்டம் இருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக மாறணும். எப்படி? புதுசாக எவனுக்கோ ஒரு சிந்தனை வருது. பச்சை மாமிசம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். ஒருத்த மட்டும் சார் சிக்கி மூக்கி கல்லுக்கான்னு பார்த்தான், மாமிசத்தில் நெருப்பு சேர்த்தான். இன்னொருவன் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக சக்கரம் கண்டுபிடித்தான். முடிஞ்சிடுச்சு, புதுசு. இந்த பூமி உருண்டை இல்லை தட்டைன்னு 2வது உலகப்போர் வரையும் சொல்லிட்டு இருந்தோம். உலகில் பல பேர் அதை சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள், தட்டை பூமின்னு. ஒரு விஞ்ஞானி தான் அதை நிரூபித்தான், உருண்டை அப்படின்னு. 2வது உலகப்போருக்கு அப்புறம் தான் அதை ஒத்துக்கினாங்க. சார், குரங்கில் இருந்து வந்தவன் மனுஷன்னு கண்டுபிடிச்சான். நிறைய பேர் ஒத்துக்கல, இல்லை அப்படின்னா. அப்புறம் அதே விஞ்ஞானி என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சான். அவங்ககிட்ட எதுவுமே கொடுத்தான். இவன் பார்த்தான், ஆமாம் நம்ம அதுலேருந்து தான் வந்துருக்குறோம், வால் மட்டும் கிடையாது. இல்லை, அதான் புதுமை. இதில் பிரச்சனை என்னென்னா, நம்மளில் நிறைய பேருங்க நிகழ்காலத்தில் வாழறதில்லை, அதுதான் பிரச்சனை. இப்போவும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருப்பான். இந்த சிக்கன் குனியா மாதிரி அந்த கால மேனியான்னு சில பேருக்கு இருக்குது, அந்த காலத்திலே இருப்பான். சில பேர் எதிர்காலத்தில் இருப்பான். நீங்கள் பேசினா போர் அடிக்க அவன்கிட்ட பேசினாலே. எங்கள் வீடெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு காலத்தில் ஒரு தெருவில் 4 வீடு எங்கள் குடும்பங்களுக்கு. இப்போ என்னடா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் தாத்தா விற்றுட்டார், தாத்தாவே விற்றுட்டுக்கிறாரு. 4 வீடு இதையே பழைய காலத்துதே. சில பேர் இருக்கான் சார், இன்னும் 5 வருஷம் பாரு, என் லெவலே வேறு. நீ என்னை பார்க்கவே முடியாது வச்சுக்க, என் லெவலே வேறு. இதையே அவன் 10 வருஷமாக சொல்லினுக்கிறான். ஆக நிகழ்காலத்தில் இருக்கிறது இல்லை, நம்ம கடந்த காலத்தில் இருக்கிறோம், எதிர்காலத்தில் இருக்கிறோம், நிகழ்காலத்துக்கு வரணும். சார், ஒன்று புதியன விரும்பினா நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல, எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுறதுன்னு. ஆஹா, பழசு வேற, பழமை வேற. தாத்தா செய்த வெட்டிய குளம்தான், ஆனால் உப்புன்றதுக்காக குடிக்க முடியாது. ஸோ சிலது மாற்றலாம், ஆனால் பண்பாடு, அடிப்படை நாகரிகம், அடிப்படை பண்பாட்டை மாற்ற முடியாது. ஒரு காலத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பெரிய கவலை. ஃபோட்டோ எடுத்தால் உயிர் போயிடும்னு நினச்சிட்டு இருந்தோம். மகாகவி பாரதியார் தன்னுடைய மனைவியை உட்கார வைத்து அவர் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அதை புதுமையை விரும்புகிறது வந்தால்தான் பரிணாம வளர்ச்சியிலே மனித குலம் வளர்ச்சி அடையும். மகாபாரதத்தை வெறும் இதிகாசமாக பார்த்தவர்கள் நடுவிலே மகாகவி பாரதி மட்டும்தான் அதை சுதந்திர
வேள்வியுடன் சேர்த்து பாஞ்சாலி சபதம் என்று மாற்றி எழுதினான். சார், புதுமையை விரும்பியவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதான் உண்மை. நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் பெரிய ஏழ்மையில் இருந்தவர், வாழ்க்கையில் நிறைய தோல்வி அடைஞ்சவர். தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள புதுமையாக சிலது செய்யலாம்னு யோசித்தார். அவர் பார்த்துருக்கீங்களா? அவரோட ட்ரெஸ்ஸு அபத்தமாக இருக்கும். தொலைன்னு ஒரு பேண்ட்டு, டைட்டாக ஒரு ஷர்ட்டு, ஒரு டெர்பி விளையாட்டுக்கு விளையாடுற ஒரு தொப்பி, கையில் குச்சி. அவர் நடக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். மொழி கிடையாது, ஆனால் உலகத்தை சிரிக்க வைத்தார், ஹிட்லர் உள்பட. அதுதான் புதுமையாக சிந்தித்தால் அந்த மனிதன் வெற்றி அடைகிறான். அமெரிக்காவில் இன்றைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்றைக்கும் அமெரிக்காவுடைய பேச்சாளர்களுடைய மரபு என்ன தெரியுமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் தான் இன்றைக்கும். ஆனால் ஒரே ஒரு மனிதன் இங்கேருந்து புறப்பட்டு போய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னானே சுவாமி விவேகானந்தர், மொத்தமாக மாற்றியாச்சு. இந்த உலகத்தையே இந்தியாவின் பக்கம் திருப்பிய ஒரே வரி அந்த வரி தான். புதுமையாக சிந்தித்தார். சார், எந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தையும் நீங்கள் எடுங்க, ஆயுதம் இல்லாத ஒரு சுதந்திர போராட்டம்ன்றது கிடையவே கிடையாது. ஆனால் அதை முறியடித்தவர் மகாத்மா காந்தி. அகிம்சையால் சுதந்திரம் பெற வேண்டும், அதான் புதுமை. அதுவில்லை, சுதந்திரம் அடைந்த பிறகு நீங்கள் எந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தையும் பாருங்கள், முன்னெடுத்து செல்லுகிற தலைவர் தான் அந்த நாடு சுதந்திரம் பெற்றவுடன் அதிபர் ஆவார், ஜனாதிபதி ஆவார். ஆனால் காந்தி அதை விட்டு வெளியே வந்தார். அதனால்தான் இன்றைக்கு இந்த தேசத்தின் தந்தை என்று, மகாத்மா என்று போற்றப்படுகிறார். அதுதான் புதுமை. எல்லாமே அப்படி தான் சார். கல்வி புதுமைகள் வந்தது, வளர்ச்சி அடைந்தது. இந்த ஒரு காலத்தில் கல்வின்றது வெறும் குருகுலம் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜா வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, சாதாரண பையனாக இருந்தாலும் சரி, குரு வீட்டுக்கு போயிடணும். குரு தான் பாடம் சொல்லி கொடுப்பார். ஒரே டீச்சர் தான், பசங்க ஜாஸ்தி கிடையாது, ஒன்லி 5, 6. குரு வீட்டிலே இருக்கணும். அவர் தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பார், வால் சண்டை கற்றுக் கொடுப்பார், வேதங்கள் கற்றுக் கொடுப்பார், கல்வி கற்றுக் கொடுப்பார், உடற்பயிற்சி கற்றுக் கொடுப்பார், ஈவன் சமையல் செய்ய தான் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா பெருசாக ஆனால் ஏதாவது உதவுன்னு, சரியா, எல்லாமே கற்றுக் கொடுப்பார். அதுபோல் குருகுலம் இருந்தது. ஆனால் அது மார்ச் என்ன, ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூடங்கள் வந்தது. நம்முடைய கர்மவீரர் காமராஜருடைய தலைமையில் நடந்துகின்ற பொழுது தமிழகம் முழுக்கும் மூளை முடுக்கமெல்லாம் பள்ளிக்கூடங்கள் வந்தது. அங்கே அன்றைக்கு இருந்த ஆசிரியர் பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், சார் 20 பசங்க 20 கிளாஸில் 20 பசங்கன்னா வாத்தியார் காலையில் 7 மணிக்கு போகிறப்பட்டு தெருவில் போயினே ஒவ்வொரு பையனையும் வீட்டாண்ட கூப்பிட்டு வான்னு கையோடு கூட்டின்னு போவாரான். ஏன்னா பசங்க வரமாட்டாங்கன்னு. அந்த மாதிரி இருந்தது, மாறிச்சு. ஆனால் இப்போ அதே மாதிரி பண்ண முடியாது இல்லை. இப்போ ஒரு கிளாஸுக்கு 60 பேர் சார், சரியா, எல்லாம் வாத்தியார் வீட்டுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு போச்சு வாத்தியார். அந்த ஃப்ளாட்டில் இருக்கார் பாவம், 60 பேர் வாத்தியார் வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் 60 பேர் அட்டண்டன்ஸாக எடுக்க முடியாதுங்க. எடுத்து முடித்து ஒரு வாட்டி உத்து பார்த்தாருன்னா பீரியடு முடிஞ்சிடும். மாறிடுச்சு. ஒரு காலத்தில் படிப்பு என்பது வெறும் மொழியாக மட்டும், ஒரு மொழியாக இருந்தது. வடமொழியோ தமிழோ ஏதோ ஒரு மொழியாக இருந்தது. மாறிச்சு, புதுமை வந்தது. என்ன, வேறு மொழிகள் படித்தோம். அப்புறம் கல்வி திட்டமே மாறிச்சு, தொழிற்கல்வி வந்தது. அதனால் இந்த நாடு உச்சத்துக்கு போனது, தொழில் புரட்சி வந்தது. எல்லாத்திலையுமே எதில் நீங்கள் புதுமை பார்த்தாலும் நாடு சமூகம் வளர்ச்சி அடையும். தொழிற்கல்வி வந்தது, இன்ஜினியரிங்கு, டாக்டர், என்னென்னமோ. ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது சார், ட்ரெஸ்ஸு டிசைனு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பாருங்கள், ஜூமில் கல்வி வந்துடுச்சு. ஆக மாற்றங்கள் வரும். எப்பொழுது? புதியதாக நீங்கள் சிந்தித்தால். நம்ம நாட்டினுடைய ஒரு இது என்னென்னா, கடலை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு ஒன்று உண்டு. அப்போது கடலை தாண்டக்கூடாது. கடலை தாண்டனா அவனை தன்னுடைய ஜாதியிலேருந்தே ஒதுக்கி வச்சுருவாங்க. மகாத்மா காந்திக்கும் அந்த பிரச்சனை வந்தது. காந்தி கடலை தாண்டினார். சார், காந்தியடிகள்
இந்தியாவில் படித்து கொண்டிருந்த பொழுது ஆங்கிலேயன் தான் ஆட்சி செய்தான் இல்லை. அப்போ காந்தியடிகளுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள எண்ணம் இல்லை. காந்தியடிகள் என்றைக்கு கடலை தாண்டினார், லண்டன் போனார், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போனார். அங்கே போனவுடனே நடந்த ஒரு நிகழ்வு, படித்து பாரிஸ்டர் பட்டப்பட்ட தன்னையே ஒரு வெள்ளையன் நிறவெறியிலால் எட்டி உதைத்தானே என்ற எண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் விழுந்து எழுந்துக்கிற பொழுது தான் அன்றைக்கு தான் மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறி இருக்கிறார். ஆக ஒரு மாற்றம் வேண்டும் வாழ்க்கையில் என்றால் ஒரு புதுமை செய்ய வேண்டும்.